ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மொத்தமாக வந்து ஒரு 22 ப்ளவுஸ் டிசைன்ஸு ஒரு நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து எல்லாமே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா ஒரு மெத்தடுக்காகவும் இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸும் வந்து உங்களோட தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செப்பரேட்டாக வந்து ரெட் கலர் கிளாத் எடுத்து இந்த சைடில் மட்டும் நான் இந்த மாதிரி டிசைன் வேறு மாதிரி வந்து லீஃப் மாதிரி டிசைன் பூ டைப்பில் வந்து ரெடி பண்ணி இது வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே 2 சைட்லேயும் வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேன்வாஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. செப்பரேட்டாக வந்து இந்த கிளாத் மட்டும் இருந்தால் போதும். டபுள் லைன் வந்து லேஸ் அந்த நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டோன் பட்டன் தான் வச்சுருந்தேன். அப்புறம் நாட் வந்து இதுக்கு வச்சுருந்தேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 ருபீஸ் வந்து வெறும் டிசைனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 200 ருபீஸ் டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணேன். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்க லேஸ் நாட் இதெல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு லேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லேஸ் வந்து 20 ருபீஸும் நாட்டுக்கு வந்து 50 ருபீஸும் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக கஸ்டமரே வந்து கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க. டிசைனுக்காகவும் மெட்டீரியலும் வந்து தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. டிசைனும் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பேக் நெக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 300 ருபீஸும் ஸ்லீவ் டிசைனுக்கு 100 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதோட ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இது ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுக்கு வாங்கின வெறும் டிசைனுக்கு மட்டும் பேக் நெக்குக்கு 300 ருபீஸும் ஸ்லீவுக்கு 100 ருபீஸும். இதில் வந்து அந்த மணி லேஸ் இது எல்லாமே வந்து அந்த நாட்டுக்கு வைக்கிற கொஞ்சம் முதல் கொண்டு கஸ்டமரே வந்து இதுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இது நான் வந்து அதை வந்து இதோட ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து கஸ்டமர் கேட்டாங்க. நம்ம அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் அந்த மாதிரி தான் டிசைனை பொறுத்து நான் வந்து வாங்கிக்குவேன். அப்புறம் ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அந்த மாதிரி டிசைன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைனும் வந்து பண்ணலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சாரீலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்கு நம்ம எப்படி கிளாத் கட் பண்ணுறது அப்படின்னா சாரியில் உள் பக்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு 4 to 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 திலகம் ஷேப் மாதிரி தான் நான் வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 4ஐயும் வந்து ஒட்டுக்கா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த சென்டரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் பிரித்து விட்டுடலாம். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணேன். அதே மாதிரியே வந்து இந்த டிசைனுக்குமே வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணேன். சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண பத்தல அப்படின்னா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே பேக் சைட்லேருந்து வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுற மாதிரி தான். இந்த சைடில் ஒரு 3 லீஃப் வர மாதிரி நான் இந்த சைடில் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் வந்து பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி டிசைன் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளோட கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வச்சு கொடுத்துடலாம். ஒரு சிலருக்கு அதிகமாக லேஸ் ஒர்க் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி தான் வந்து பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் பார்த்தலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா என்னோட ஓன் சாய்ஸ்லேயே தான் வந்து நான் அதிகமாக வைக்கிறது எல்லாமே. கஸ்டமர்ஸ் வந்து இந்த பட்ஜெட் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. இது சென்டராக வந்து பட்டர்ஃப்ளை வர்றது நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருந்தேன் 4 to 5 இன்ச் அளவுக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து நெக் ஷேப் தைச்சிட்டு அப்படியே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கேன்வாஸில் பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு எல்லாமே வந்து பிசுறு தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம பேட்ச் மாதிரி இதில் அட்டாச் பண்ண போகிறது தான். அட்டாச் பண்ணதுக்கப்புறமே இதில் லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின் போட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு ஒன் பை ஒன்னாக நம்ம லேஸ் வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே அந்த லேஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் இருந்தது அப்படின்னா நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சார்ஜ் பண்ணேன்.
பண்ணேன் இந்த டிசைனுக்கு மட்டும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் பாம்பாம் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாம் வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவ் இது 3க்கும் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு நான் 200 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறேன். இதுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு தர்மாகோல் பால்ஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும். அது வந்து ஒயிட்லேயும் கிடைக்கும், கலர்லேயும் கிடைக்கும். ஒயிட் வந்து நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலரில் வர்றது சின்னது பெருசு அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து ஒயிட்டு கலர் ரெண்டுமே தான் வச்சுருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 பால் பக்கமாகவே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பேக் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30க்கு மேலேயும், ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா 15 வர மாதிரியும், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 10 பீஸ்க்கு மேலேயும் வந்து வச்சுருந்தேன். அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60 or 70 பால்ஸ் வந்து நம்ம இது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஏதாவது டிசைன் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி நானும் வந்து நிறைய டிசைன்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. அவங்க வந்து ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்சது இந்த டிசைன் தான் வந்து பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து மாடலுக்காக நான் வந்து கடையில் வச்சுருந்தேன். நிறைய பேர் இந்த டிசைன் நல்லா இருக்குது, எனக்கும் இதே மாடலில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒன் சைடாக நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் நெக் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் 2 பக்கமே வச்சு அட்டாச் பண்ணுறது தான். அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது நம்ம பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னா 300 ருபீஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணேன். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா லேஸு, நாட்டு எல்லாமே சேர்த்தி தான். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நாட் டிசைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இது வேற ஒரு மாதிரி வந்து டிசைன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இது வேற ஒரு மாதிரி வந்து வந்துருச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாரீ எல்லோ அண்ட் சில்வர் ஜெரி கலந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து செப்பரேட்டாக சில்வர் கலர் கிளாத் வந்து எடுத்திருந்தேன். அந்த கிளாத்தை நம்ம பேக் நெக்குக்கு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். எல்லா டிசைன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வரும். இப்போ நான் அந்த மாதிரி பூ ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பத்தில் அதையும் வந்து சேர்த்தி அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஒட்டியே வந்து பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அப்படியே லேஸ் வச்ச மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான் நான் வந்து சார்ஜ் பண்ணேன். இதுக்கும் வந்து லேஸ், மணி, நாட்டு எல்லாமே சேர்த்து தான் வந்து 300 ருபீஸ் நான் சொல்கிறேன் டிசைனுக்கு மட்டும். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் வந்து அதோட சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். பாட் நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஆனால் வந்து நெக்குக்கு பாட் நெக் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அந்த நெக் ஷேப்பு வந்து மாறாமல் கரெக்டாக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் எல்லாமே சாரீலேருந்து கிளாத் கட் பண்ணியிருந்தா அதில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து நான் உள்ள நீடில் விட்டு இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிடுறேன். இப்போ நம்ம 3 பூவாக இந்த மாதிரி வந்து ஒன்று பெருசு 2 சைடும் வர்றதெல்லாம் சின்னதாகவும் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தான் நம்ம வந்து நெக்கை சுற்றி ஒரு லைனுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 200 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து சேர்த்தி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாக்கழுத்தில் நம்ம வெறும் கரையை மட்டும் வச்சு எப்படி வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சமாக வந்து கேன்வாஸ் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். ஒரு 3 திலகம் ஷேப் வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி நான் பூ மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். வெறும் கரை பீஸை மட்டுமே வச்சு பாக்கழுத்தில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 சைட்லேயும் ஒரு 2 பூ இருக்கிற மாதிரி 6 பூ வச்சுருக்கிறேன். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நான் 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இதுக்கு லேஸும் சேர்த்தி தான் வந்து இது ஒரு லோ பட்ஜெட் ஒரு 100 ருபீஸ் ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நம்ம லேஸ் இல்லாமலும் வெறும் பிளைனாகவும் வந்து
வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் லேஸ் மட்டும்தான் வந்து லேஸில் சாரியில் வர பார்டர் கரையை மட்டுமே வச்சு இந்த டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடாக நமக்கு கிராஸ் வர மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியே நெக்கை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பூ மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்ம அந்த பார்டர் கரையை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் கிளாத்தை விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து மீதி எல்லாத்தையும் வந்து பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பின் போட்டு எடுத்துகிட்டு இது எல்லாமே ஃபுல்லாக சுற்றியும் வந்து தையல் போட்டுட்டு அந்த இதை பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மீதி இருக்கிறதையும் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 300 rupees வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. ஸ்லீவுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு டிசைனு. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து இந்த டிசைன் வந்து கஸ்டமரே தான் வந்து சூஸ் பண்ணினது. இதில் மொத்தமாக வந்து ஒரு 2-3 பிட் வந்து போடுற மாதிரி இருந்தது பேட்ச் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு பெரிய நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது அதுலேருந்து இன்னொரு டிசைனுக்காக சாரியிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஜாயின் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிசைன் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வர கிளாத் எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம திருப்பியும் கட் பண்ணினதை அட்டாச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம 3 பிட்டு வந்து இதில் போடுற மாதிரி இருந்தது. 3 பிட்டும் போட்டுட்டு நான் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஒரு 100 rupees-உம் பேக் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 rupees-உம் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைனுக்கு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக லேஸ் ஒர்க்கு தான் வந்து பண்ணியிருந்தது. அடுத்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா என்னோட விருப்பத்துக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இந்த டிசைனுக்கு மொத்தம் 300 rupees வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். நமக்கு பார்க்குறதுக்கு டிசைன் வந்து சிம்பிளாகவும் இதாகவும் தான் வந்து தெரியும். ஆனால் வந்து ஒர்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ சாரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்திருந்தேன் 6 இன்ச் அளவுக்கு. அதை வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து லீஃப் நெக் மாதிரி வந்து ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு இந்த லீஃப் லாஸ்ட் வரையும் தெரியாத மாதிரியும் இந்த பாதியிலேயே இந்த லீஃபை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறதுனாலும் நம்மளோட விருப்பம் தான் வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி மேலால் இருக்கட்டும் அப்படின்ட்டே வந்து விட்டுட்டேன். ஏன்னா அந்த லீஃப் வந்து நெக்கில் பாதி அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த குள்ளார எல்லாமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பூ டிசைன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் வச்சு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இதுக்கு நான் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சாரியிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு ஃப்ரில் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம சென்டரில் ஃப்ரில் வந்து கொடுத்துட்டோம் அந்த ப்ளவுஸோட ஒன் சைடில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த சென்டர் மட்டும் ஒரு எம்டியாக இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அதுவும் வந்து அதில் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவுக்கு நம்ம வந்து ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணி சைடில் எல்லாமே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 400 rupees வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் சேர்த்து லேஸு இது எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் சாரியிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணாலே போதும். இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 5 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக வைக்கிற டிசைன் தான். ஒன் சைடில் நம்ம வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 5 ஃப்ளவர் மாதிரி வந்து டிசைனுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 லீஃப்க்கு வந்து இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாத் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த கிளாத்தையும் கீழே பார்டர் மாதிரி கொடுத்து அதையும் மடித்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த சாரியில் வந்து சில்வர் தான் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால சில்வர் கலர் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனலாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த தையல்
தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும்தான் வந்து இதோட வச்சுருந்தேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து டிசைனுக்காகவும் லேஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியும் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துடலாம். இதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும்தான் நான் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இதுக்கு நம்ம லேஸ் மட்டும் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் மாதிரி கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுவுமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு லேஸ் தேவையில்லை, கேன்வாஸ் தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் போடக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். ஃபஸ்ட்டு லீஃப் நெக் எடுத்துகிட்டு லீஃப் நெக் கட் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லாம் சைடு எல்லாமே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். சாரியிலேருந்து ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு கிளாத் லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணி இந்த உள்பக்கமாக இப்போ இந்த 2 சைட்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி சைஸ்லையும் ஒரே அளவுலையும் வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துடலாம். ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து 2 பக்கமும் ஒரே ஈவனாக ஃப்ளீட்ஸ் வர மாதிரி பிடிச்சதுக்கப்புறமேலே இப்போ இது ஒன் பை ஒன்னாக அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பூ மாதிரி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற டிசைனுக்கு அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரியும் கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் காட்டினது எல்லாமே என்னோட ஓன் நானாக தான் வந்து இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். கஸ்டமர்கிட்ட நான் வந்து அவங்கள்ட்ட ரேட் கேட்டுக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து அவங்க டிசைன் சொன்னாங்கன்னா இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் முக்கோணம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஃபுல்லா அவுட்டர் எல்லாமே தையல் போட்டுட்டு இது மறைக்கிறதுக்காக ஒரு லைன் லேஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிடலாம், பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸ்க்கு வாங்கின ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 250 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையக்கூலி வந்து 240 ரூபா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, லைனிங் ப்ளவுஸு. அதோட வந்து ஒரு 250 ருபீஸ்னால் நமக்கு மொத்தமாக வந்து 500 ருபீஸ்க்கு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இதெல்லாமே. இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரிலேருந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃப்ரில்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரில்லை அதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டன் கலரில் முக்கோணம் ஷேப் போட்ட லேஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் வந்து 2 சைடும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சென்டரில் ஸ்டோன் பட்டன் மட்டும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். சும்மா வெறும் சிம்பிளாக ஒரு நாட்டு மட்டும் இதுக்கு வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து 500 ருபீஸ்க்கு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். 250 டிசைனு, தையக்கூலி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு 250. இதுக்கு உண்டான லேஸ் நாட்டு எல்லாமே சேர்த்தி தான் வந்து அந்த 500 ருபீஸில் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணினது. இது பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நெக் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நெக் ஷேப்போட அளவில் நம்ம அப்படியே தைச்சி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரியிலேருந்து கிளாத் கட் பண்ணி அதையும் வந்து இதோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த டிசைனில் மேல் நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து முக்கோணம் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறமே அவுட்டர் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் போட்டுவிட்டோம் அப்படின்னா பிசுறு தெரியாமல் இருக்கும். இப்போ இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த லைனை சுற்றியும் ஒரு லைன் லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு இந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு இது மாதிரி பேட்ச் மாதிரி வந்து திலகம் ஷேப்பில் ரெடி பண்ணி நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதுக்கு உள்ள ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நான் காட்டினது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து தைக்கக்கூடியதான். அதே மாதிரி ஸ்டிச்சிங் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு பேக் நெக்கில் ஒரு 6 கட் போடுற மாதிரி இருக்கும். 6 கட் போட்டு தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவில் கட் பண்ண அந்த ஷோல்டர்கிட்ட அதை நம்ம தனியாக வந்து கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பிசுறு தெரியாமல் இருக்கணும்னு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுறோம்.
இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். நான் எப்பயுமே டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று டைமிங்கை பொறுத்தும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை பேட்ச் ஒர்க் எத்தனை பேட்ச் ஒர்க் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி வந்து பார்த்து தான் வந்து நான் வந்து டிசைனுக்கு இது வந்து சொல்லுவேன் ஸ்டிச்சிங் ப்ரைஸு. இதுக்கு மொத்தம் 6 பேட்ச் போடுற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் 50 ருபீஸ் அப்படின்னாலும் 300 ருபீஸ் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பக்கமாகவே ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிட்டாக வந்து கட் பண்ணி ஒவ்வொன்றையும் அட்டாச் பண்ணி இதில் இது பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப நீட்டாக இன்னும் ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். ஃபஸ்ட்டு நெக் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்கிற மாதிரி லீஃப் டிசைன் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே லீஃப் டிசைனில் ஒரு இன்ச் 1.25 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக விட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து பேக் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் நெக்கில் திருப்ப போகிறோம். அப்போ தான் நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நெக் ஷேப் வந்து அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்து தெரியும். அப்படியே வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ப்ளைனாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாவே அட்ராக்டிவாக தெரிஞ்சிருக்கும். சாரீ கிளாத்தும் ப்ளவுஸும் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. மீதி கொஞ்சம் வந்து ஜரி பார்டர் கலர் இருந்தது. அந்த பார்டர் கலரை இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் அட்டாச் பண்ணிவிட்டு நான் அது ஃபுல்லாக வந்து ஒரு டபுள் லைன் வர மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் லேஸோட சேர்த்து மொத்தமாக ஒரு 500 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்